ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஹேமலதா ஸ்ரீராமில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் எல்லோரும். நான் சனிக்கிழமை ஊருக்கு போகிறேன். இன்னும் 2 நாள் இருக்குது. அன்றைக்கி தான் சனிக்கிழமை கிளம்பும்போது ஸ்னோ வருன்றாங்க. அதாவது ஐஸ் கட்டி மழை வருன்றாங்க. அதனால் எப்படி ஏர்போர்ட் போகிறதுன்னு தெரியல. அதனால் அன்றைக்கி மழையும் வரக்கூடாது, 0 டிகிரியும் வரக்கூடாது. 0 டிகிரிலேருந்து ஐஸ் கட்டி மழை வந்துடுமா. இன்றைக்கி எதிர்பார்த்தாங்க, ஆனால் வெயில் காயுது. கிளைமேட் பரவாயில்ல. இங்கே பாருங்கள், இன்றைக்கி என்ன வேலைன்னா துணியெல்லாம் எடுத்து வந்து போட்டதெல்லாம் நேற்று. இன்றைக்கி இதை மடிக்க சொல்லிட்டாங்க. நிறையா கிடக்கு. இதை பாருங்கள் துணி. இங்கே பாருங்கள், இந்த துணியெல்லாம் மடிக்கணும்ப்பா. நான் சரி பார்ப்போம், நம்மளால் முடிஞ்சது. பார்த்தீங்களா, இங்கே உட்காந்துட்டு போகிறேன். இன்னும் பாப்பா வரல, சின்ன பாப்பா. அவள் வந்தோடனே நான் முடிஞ்ச வரையும் மடிக்க போகிறேன். இது இறைக்குது. அப்பா, இப்படி தான் உட்காந்துட்டு மடிக்க போகிறேன். இது வச்சுட்டு என் வீடியோலாம் பார்க்குறீங்களா? ஆதரவு தாங்க. ஏன்னா சப்ஸ்கிரைபர் குறைஞ்சிட்டே போகிறாங்க, என்னன்னு தெரியல எனக்கு. அப்போதான் என் சப்ஸ்கிரைபருக்கு இருக்கணும், பார்வையாளருக்கும் மிக்க நன்றி எனக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு. இனிமேலும் யார் மனசும் நோகடிக்கூடாது. நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம் நல்லபடியாக. இது வரைக்கும் ஆண்டவன் நமக்கு நல்லபடியாக வச்சுருக்காப்புல. நோய் நொடி இல்லாமல். சுகர் பிபி இருக்குது, அது மட்டும் ஒரு பக்கம் இருக்கட்டும். எல்லாருமே நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும் தான் என்னுடைய ஆசை. நீங்களும் அப்படியே இருங்க, யார் மனசும் நோகடிக்கூடாது. இதுதான் வீடியோவில் என்னென்னமோ வருது. ஒரு தம்பி பாவம் தூக்க மாத்திரை என்ன சாப்பிட்டுட்டு படுத்து தூக்கிலிட்டு இறந்து போயிடுச்சுன்னாங்க. கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் கேட்கும்போது. என் பையம்மா வீடியோலாம் போடாதம்மா அப்படின்றான். டே நான் யார் மனசு நோகடிக்க மாட்டேன்தான். நான் என்னுடைய பொழுதுபோக்கு தான் நான் போடுறேன். நீங்கள் ஆதரவு கொடுங்க. ஓகேவா? பாய். துணியை மடிச்சிட்டு அப்புறம் எடுத்து எடிட் பண்ணி என் பேத்தி வந்தால் போட சொல்கிறேன். கிப்பிங் போடலான்னு தான். என் பொண்ணு வேண்டாமா, போகும்போது காலையில் உடச்சிட்டு போகிற ஊருக்கு போகும்போது அப்படின்ட்டான். அதனால தான் இப்போ ஒரு வீடியோ பால் துணியில் போட்டேன். இப்போ துணியை மடிக்க போகிறேன். இதுக்கு தெம்பு கொடுக்கணும் கடவுள் எனக்கு. இதுக்கு ஒரு பாட்டு பாடிக்கினே மடிச்சிடுவேன் நான் உட்காந்துன்னு. என்ன பாட்டு பாடு? ஏதோ ஒரு சாமி பாட்டு பாடிக்கணும் போட்டுருவேன் நான் வீடு. என்ன பாட்டுனாக்கா, இது திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தார் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேலாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தார் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தார் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். பழனியிலே இருக்கும் கந்த பழம், நீ பார்வையில் கொடுக்கும் அன்பு பழம். பழமுதிர்ச்சோலையில் முதிர்ந்த பழம், பழமுதிர்ச்சோலையில் முதிர்ந்த பழம். பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞானப்பழம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தார் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். சிறப்புடனே கந்த கோட்டமுண்டு உன் சிங்கார மயிலாட தோட்டமுண்டு. உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை, அங்கு உருவாகும் அன்புக்கோ பஞ்சமில்லை. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தார் முருகா, திருத்தணி மலை மீது
எதிரொலிக்கும். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், புதுசாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாப்பிள்ளை அங்கே வேலை பார்க்குறாரு, அதனால தான் மெல்லமாக பேசுகிறேன். இங்கே எல்லாம் வாய்ஸ் அதிகமாக போகலாம், என் பொண்ணு வால்யூம் உயர்த்தாதேன். ஓகே, வச்சுட்டுங்களா? பாய் பாய் பாய்.